தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை துவாதசி திதி. நள்ளிரவு 1:16 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மதியம் 12:28 வரை உள்ளது. அதன் பின்னர் பூரம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. சித்தயோகம். இன்று சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரை. புதன் ஓரை காலை 6 முதல் 7 வரை. சந்திர ஓரை காலை 7 முதல் 8 வரை. குரு ஓரை காலை 9 முதல் 10 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள் ஆகும். மதியம் 12:28 வரை உத்திராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதன் பின்னர் திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. காலை முதல் மதியம் 12:28 வரை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மதியம் 12:28 பின்னர் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிதி நிறுவனங்கள் நல்ல லாபத்தை ஈட்டும். சனி 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று தவிர்த்து விடுங்கள். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 12. தந்தை வழி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்ளவும். சுக்கிரன் 12. பெண்கள் ஏதாவது புதிதாக தொழில்களை தொடங்குவதானால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்குங்கள். ராகு 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். நட்சத்திர பலன். அசுபதி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உங்களுடைய வார்த்தையில் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இன்று தனவரவு உண்டு. பரணி. மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக உள்ளது. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை.
நீங்கள் எதிலும் எரிச்சல் அடைய வேண்டாம். நிதானமாக பேசுங்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சிலருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கையம்மன், காலபைரவர். ரிஷபராசி. சந்திரன் நாளில். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். குரு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சனி 11. தொட்டது துலங்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வர். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 11. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு பெறுவர். ராகு 11. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. ஏதிலும் அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு புதிதாக உத்தியோக பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இன்று நல்ல தனவரவு உள்ளது. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலர் பதவி உயர்வு பெறுவர். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர். மிதுனராசி. சந்திரன் 3. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 10. செய்கின்ற வேலையை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். தனவரவு உண்டு. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 10. அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 10. புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளையே தொடரவும். ராகு 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவாதிரை. நீங்கள் எண்ணியதை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புனர்பூசம். நீங்கள் மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். அதனால் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. கடகராசி.
சந்திரன் 2 சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 12 வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. குரு 11 செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி 9 நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் நன்கு பரிசீலனை செய்த பின்னர் முடிவெடுக்க வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 9 தந்தை வழி உறவில் சில மாற்றங்கள் உண்டு. அதனால் பொறுமை காக்கவும். அவசரப்பட வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. பெண்கள் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. நிதானமாக இருந்தால் எல்லா வகையிலும் வெற்றி பெறலாம். செய்தொழிலில் நல்ல லாபம் பெறலாம். சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 9 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ஹோட்டல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம் எதையும் நீங்கள் திட்டமிட்டு யோசித்து முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நிதானத்தை கடைபிடியுங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர். சிம்ம ராசி சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். சௌக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 11 தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. எதிர்பாராத தனவரவு உண்டு. குரு 10 அரசாங்கத்தில் வேலை பார்ப்போர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்வோர் மற்றொரு கம்பெனிக்கு இடம் பெயர்வர். ஊதிய உயர்வும் கிடைக்கும். சனி 8 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் பெறலாம். புதன் 8 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8 தந்தை வழி உறவினர்களிடம் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் தங்கள் வாய் வார்த்தைகளை நிதானமாக கையாள வேண்டும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் பேசும்போதும், உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும், நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் நிதானமும் கவனமும் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. சிலருக்கு உத்தியோக மாறுதல் உண்டு. ராகு 8 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். நட்சத்திர பலன் மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரம் அவசரப்பட வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம் நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு.
அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் 12. சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். குரு 9. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். சனி 7. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். புதன் 7. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 7. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் கைகூடும். சுக்கிரன் 7. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 7. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்தரம். எதையும் யோசித்து முடிவெடுங்கள். அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனலாபம் உண்டு. அஸ்தம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். பொறுமை அவசியம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் இன்று சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சித்திரை. கோபப்பட வேண்டாம். நிதானமாக பேசுங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 9. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனவரவு உண்டு. புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. சனி 6. தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் 6. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். சுக்கிரன் 6. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 6. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். உரக்கடை வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நட்சத்திர பலன். சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. நல்ல தனவரவு இன்று உண்டு. சுவாதி. எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். நீங்கள் போட்ட திட்டங்கள் இன்று வெற்றியடையும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு உத்தியோக மாறுதல் உண்டு. அதனால் ஊதிய உயர்வும் கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். இன்று நல்ல தனவரவும் உண்டு. விசாகம்.
மகான்களுடைய வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி. சந்திரன் 10. இன்று தனலாபம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். குரு 7. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சனி 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் ஈட்டலாம். புதன் 5. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 5. மாமூல் பணிகளையே செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 5. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். விசாகம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம். மகான்களுடைய வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கேட்டை. வீண் பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஐயப்பன், ஆஞ்சநேயர். தனுசு ராசி. சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 7. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 4. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் மற்றும் தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. பொறுமையாக இருங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்துங்கள். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவிகரம் நீட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 4. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளும் புதிய முயற்சிகளையும் இன்று தவிர்த்து விடுங்கள். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். மூலம். தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் எல்லாவற்றிலும் வெற்றியடையலாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதிலும் எச்சரிக்கையும் கவனமாக இருந்தால்
நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறலாம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம், உங்கள் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனவரவு இன்று உண்டு. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, கால பைரவர், முருகபெருமான். மகர ராசி, சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 6. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபம் உண்டு. குரு 5. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு நிதி சுமை குறையும். சனி 3. தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர். அதனால் செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். இரும்பு சார்ந்த வணிகங்கள் சற்று லாபகரமாக அமையும். புதன் 3. மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அவை நீங்கிவிடும். சுக்கிரன் 3. பெண்கள் எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். இன்று எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம், இன்று மதியம் 12 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. திருவோணம், இன்று மதியம் 12 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் நிதானம் தேவை, கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதிய முயற்சிகளில் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. அவிட்டம், தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், முருகபெருமான், லட்சுமி நரசிம்மர். கும்பராசி, சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 5. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். குரு 4. நண்பர்கள் மத்தியில் பேசும்போது, உறவினர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை நல்லது. சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் உயர் பதவியில் அமர்வர். ராகு 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். அவிட்டம், தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. இளைஞர்கள் சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சதயம், நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று நன்கு தீர ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பூரட்டாதி,
தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு நன்மையாக முடியும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. மீனராசி. சந்திரன் 6. இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று மனமகிழ்ச்சி கூடும் நாளாக அமையும். சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் வில்லங்கம் இருந்தால் அதனை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்கள் எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். ராகு ஜென்மத்தில் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கோபப்பட வேண்டாம். எரிச்சல் அடைய வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். மீன் விரயத்தை தவிர்க்கலாம். மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா. 12 ராசி அன்பர்களும் இன்று மகம் நட்சத்திரம் ஆகையால் காலையில் விநாயகர் ஆலயம் சென்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி சிதறு தேங்காய் உடைத்தால் எல்லாவித இன்னல்களும் நீங்கிவிடும். வாழ்வில் மேன்மை அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.